ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக போத்தீஸில் வந்து என்னோடய சிட் ஸ்கீம் கம்ப்ளீட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேங்க. அதில் வந்து இந்த ஜிமிக்கி தான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து போத்தீஸில் வந்து சிட்டு முடிஞ்சு என்ன மாதிரி கால்குலேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கால்குலேஷன் வந்து எனக்கு அந்த பில் பார்க்குறப்ப ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. அன்றைக்கி வீடியோலேயே நான் வந்து அந்த பில்லை வந்து காமிச்சிருந்தேன். ஸோ கடையில் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்போ எனக்கு புரிஞ்சது, அவங்க போட்ட கால்குலேஷனும் ஓகேவாக தான் இருந்தது. பட் வீட்டுக்கு வந்து பில்லை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ஸோ நான் கடையில் என்ன மாதிரி எனக்கு சொல்லியிருந்தாங்களோ அது மாதிரி தான் நான் கால்குலேஷன் போட்டு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். பட் கயல் முருகன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து அந்த கால்குலேஷனை வந்து எனக்கு ஒரு பெரிய கமெண்ட்டாகவே டைப் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கால்குலேஷனை தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் அதிலருந்து கஷ்டப்பட்டு ஒரு 8 to 10 மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ அதில் வந்து நிறையா பேர் வந்து நிறைய விதமான கிஃப்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. மெயினாக வந்து சில்வர் காயின்ங்கிறத வந்து நிறையா பேர் ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து சில்வர் காயின் பர்ச்சேஸ் போயிருந்தேங்க. ஸோ என் பட்ஜெட்டுக்குள்ளே வந்ததா, என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே நாளைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. அதோட வின்னர்ஸையும் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுறேங்க. ஸோ நான் இந்த சிட் ஸ்கீம் எப்போ ஆரம்பிச்சிருந்தேன் அப்படின்னா, ஸ்டார்டிங் டேட் வந்து January 17, 2024ங்க. எண்டிங் டேட் வந்து அவங்க போட்டு கொடுத்தது வந்து 17th December 2024. நான் வந்து பட் லாஸ்ட்டாக அமௌண்ட் சிட்டு பே பண்ணது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நவம்பர் 3 வந்து சிட்டுக்கு பணம் கட்டியிருந்தேங்க. ஸோ டிசம்பர் 3 கூட 3 மாதம் முடிஞ்சிருச்சு நமக்கு. ஸோ டிசம்பர் 3 நான் பணம் கட்டியே 30 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ கூட இல்லை எடுக்க முடியாது, இந்த டேட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது 330 days கம்ப்ளீட் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் 330 daysன்னு பார்க்க போனீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கங்க, நான் போட்டிருக்கேன். ஜனவரியில் வந்து 15 days இருந்தது. ஏன்னா 31 daysங்கிறனால நான் 17th January ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த்தில் எனக்கு 15 days இருந்தது. ஸோ பிப்ரவரியில் 29, ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து லீப் இயர். இந்த மாதிரி போட்டு பார்க்குறப்ப அவங்க கொடுத்துருக்க டேட்டுக்கு எனக்கு வந்து 335 daysங்க. எக்ஸ்ட்ரா 5 days இருந்தது. ஸோ நான் இதை கேட்டப்போ இல்லை அங்கே சிட்டில் என்ன சொல்லியிருக்கோ அந்த டேட்டில் தான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எடுத்தீங்க அப்படின்னா 16% வேஸ்டேஜ் வரையும் தான் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும், 18% கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து 17th Decemberங்கிறதுனால நான் 17th அன்னைக்கு தான் போயிருந்தேன். நான் கடைக்கு போய் சிட்டுக்கு அந்த நகை எடுக்கிறக்கே போயிருந்தேங்க. ஸோ நான் டோட்டலாக எத்தனை மந்த் பே பண்ணியிருந்தேன்னா 11 months பே பண்ணியிருந்தேன். மந்த்லி 6000 பே பண்ணியிருந்தேங்க. ஸோ 66,000 வந்து மொத்தமாக நான் பே பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அக்குமுலேட்டடான கிராம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10 gram 251 milligrams வந்து சேர்ந்துருந்தது. ஆக்சுவலாக நான் வந்து ஏன் 6000 சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நான் வந்து போன வருஷம் பொங்கல் முடிஞ்சதும் போய் சிட்டுக்கு பணம் கட்ட போயிருந்தேன். ஃபஸ்ட்டு அங்கே சிட்டு ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ அப்போ அன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா ₹5770. ஸோ 5770 அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்போ ₹6000 கட்டணும் அப்படின்னா நமக்கு 1 கிராம்னு சேர்ந்துட்டே வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 13 கிராமாவது நம்ம சேர்த்துடலாம் அப்படின்னு நினச்சிதாங்க நான் போட்டேன். பட் அப்படியே பார்த்துட்டே வாங்க, அந்த மார்ச் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா அப்படியே கூடிரும். ஏப்ரல் மே அந்த அட்சய திதியை ஒட்டி பார்த்து பாருங்கள், அப்படியே ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் இருக்கும். அதே மாதிரி தீபாவளி ஒட்டி வர்றப்ப திரும்ப நல்லா பாருங்கள், அந்த 10th month 11th month வர்றப்போ பாருங்கள் எப்படி கூடிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அதனால தான் எப்போயுமே என்ன சொல்வேன்னா, ஏதாவது ஒரு சிட்டு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிப்ரவரி மாதமே எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிப்ரவரி மார்ச்சில் கூட ஓகே தான். அதே மாதிரி இந்த தீபாவளிக்கு முன்னாடி வருது அப்படின்னா அந்த செப்டம்பர் மந்த்தே முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க சிட்டு. கண்டிப்பாக இந்த 2 இதுலேயும் வந்து நானும் தொடர்ந்து ஒரு 3 வருஷமாக பார்த்துட்டு வரேங்க. இந்த ஏப்ரல் மே, அதுக்கப்புறம் இந்த நவம்பர் டிசம்பர், அக்டோபர் நவம்பர், அந்த தீபாவளி ஒட்டி இதிலலாம் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குங்க. ஒரு ₹300 கிராமுக்கே வந்து ₹300லேருந்து ₹500 டிஃப்ரென்ஸ் வருது நமக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் சிட்டு கட்ட ஆரம்பிச்சப்போ ₹5770. சிட்டு முடிகிறப்ப பார்த்திங்கன்னா ₹7370. ஸோ கிட்டத்தட்ட ₹1600. கிராமுக்கே ₹1600 வந்து கூடியிருக்கு எனக்கு. ஸோ எனக்கு ₹66,000 10 கிராம் 251 மில்லிகிராம் சேர்ந்துருந்ததுங்க. அதாவது பார்த்திங்கன்னா 66,000 நம்ம அந்த கிராம்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணோம்னா ₹6438.40.
ஸோ இந்த பில்லில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், ரூ. 6,438.40. இது நீங்கள் சொன்னேன்ல அந்த ஆவரேஜ் அமௌண்ட்டு இதுதான் இங்கே போட்டிருக்காங்க. அது இன்ட்டு 10.251 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ரூ. 66,000 வருது. ஸோ அந்த கோல்டு ஜிமிக்கியோட வெயிட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 கிராம் 550 மில்லிகிராம். ஸோ எனக்கு சிட்டில் வந்து எனக்கு ஆட் ஆகிருந்த கிராம்ஸ் வந்து 10 கிராம்ஸ் 251 மில்லிகிராம்ஸு. அப்போ எனக்கு இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. எவ்வளோ வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜிமிக்கிக்கு வந்து 15.99%, அதாவது ஒரு 16% வேஸ்டேஜ் போடுறாங்க. ஸோ அப்படி வேஸ்டேஜ் போடுறப்ப எவ்வளோ வருதுன்னா 2.167 2 கிராம் 167 மில்லிகிராம் வந்து நான் வந்து செய்கூலி சேதாரமாக கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ இதை வந்து ஆட் பண்ணுறாங்க அவங்க அந்த 13.550ஓட இதை ஆட் பண்ணி மொத்தம் 15 கிராம் 717 கிராம் நம்ம அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டு 7,150 மல்டிப்ளை பண்ணி 1,12,376 ரூபாய் அப்படின்னு போடுறாங்க. ஸோ இதை தான் வந்து பில்லில் ஃபர்ஸ்ட்டு கால்குலேஷனாக கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மலாக நம்ம சிட்டு யூஸ் பண்ணாமல் அன்னைக்கு போய் அந்த நகையை எடுக்கிறோம் அப்படின்னா என்ன பில் போடுவாங்களோ அதை போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி இல்லாமல் அதை தான் போட்டிருக்காங்க. ஸோ கீழே வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு 11,719 ரூபா 7,294 ரூபாய் இதெல்லாம் எனக்கு ஸ்கீம் பெனிஃபிட்னு சொல்லி இந்த 2 அமௌண்ட்டையும் இதிலேருந்து மைனஸ் பண்ணுறாங்க. மைனஸ் பண்ணி தான் 93,359 ரூபான்னு கொண்டு வராங்க. கொண்டு வந்து திரும்ப ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க ஒரு 350 ரூபாய்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வர்ற அமௌண்ட்டுக்கு தான் அவங்க ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த 2 கால்குலேஷன் எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு சத்தியமாக புரியவே இல்லைங்க. அவங்க என்ன கடையில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 கிராம் 250 மில்லிகிராமுக்கு எந்த செய்கூலி சேதாரம் அப்படிங்கிறதே கிடையாது எனக்கு. ஏன்னா நான் வாங்கினதோட இது வந்து 15.99, அதாவது 16% தான். எனக்கு 18% வரையும் டிஸ்கவுண்ட்டு இருக்குது. அதனால் எனக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது. அப்போ நான் வந்து 10.251 இன்ட்டு அன்றைக்கி மார்க்கெட் ரேட் போட்டால் 66,000 ரூபா இவ்வளோ தான். நான் எனக்கு சேர்ந்த 10 கிராம் 251 மில்லிகிராமுக்கு நான் 66,000 ரூபா பே பண்ணால் போதும். ஸோ டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கம்மல் ஜிமிக்கியோட வெயிட் வந்து 13,550 சொன்னேன்ல. ஸோ எனக்கு 3 கிராம் 299 மில்லிகிராமுக்கு நான் அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு எவ்வளவுன்னு கொடுக்கணும். அது போக இதுக்கு செய்கூலி சேதாரம் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ இதுக்கு சேதாரம் எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா 15.99 போட்டிருந்தாங்கல்ல, அதுக்கு போட்டால் ஒரு 528 மில்லிகிராம் வந்து நான் சேதாரமாக கொடுக்க வேண்டியது இருந்தது. அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 3.827 இன்ட்டு அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு 7,150 போட்டால் ஒரு 27,363 ரூபா அப்படின்னு. ஸோ இந்த 66,000 இதையும் நான் ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணால் எனக்கு 93,363 ரூபா அப்படின்னு வந்திருந்தது. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த எக்ஸ்ட்ரா நமக்கு இந்த 3 கிராம் 299 கிராம் இருந்ததில் இதுக்கு வந்து நான் வந்து எதுக்குங்க 15.99 கொஞ்சம் கம்மி பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு 1.5% வந்து கம்மி பண்ணிக்கிறோன்னு சொன்னாங்க. ஸோ 1.5% வந்து அதில் மைனஸ் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு ஒரு 350 ரூபா டிஸ்கவுண்ட் வந்ததுங்க. அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. போட்டுட்டு எனக்கு 93,010 ரூபா அப்படிங்கிற மாதிரி கணக்கு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நான் வாங்கின ஜிமிக்கிக்கு வந்து அன்றைக்கி வந்து ரேட் வந்து 93,010 ரூபா என்னோடய பெனிஃபிட் எல்லாம் போக இதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து ஜிஎஸ்டி 3% ஜிஎஸ்டி போடுறப்ப எனக்கு வந்து 1,395 1,395ன்னு வந்திருக்கு. ஸோ 95,800 ரூபா. ஸோ அதுதான் இந்த கால்குலேஷனில் ஃபைனலில் வந்திருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல 95,800 ரூபா. ஸோ ஆனால் எனக்கு இந்த கால்குலேஷன் சத்தியமாக புரியலை. இது வந்து ஒரு சிஸ்டர் அனுப்பியிருந்தாங்க. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களோட கால்குலேஷன் ஓகேவாக தாங்க இருந்தது. அதாவது நான் வாங்கின 66,000க்கு தான் நான் வந்து இங்கே ஜிஎஸ்டி பே பண்ணுறேன். அதே மாதிரி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இதுதான் வந்து ஆக்சுவல் ரேட்டு, இதுதான் வந்து ஆக்சுவல் ரேட் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து அவங்க கடைசியாக நமக்கு அந்த ஸ்கீமில் வந்து சேதாரம் இல்லாமல் எடுக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு 95,800 ரூபா வந்திருக்கு நமக்கு. ஸோ இது வந்து கரெக்டாக தான் போட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த சேதாரத்துக்கு வந்து எந்த ஜிஎஸ்டியும் போடல. ஒரு சில கடைகளில் வந்து சேதாரத்தோட கால்குலேஷன் போட்டு ஜிஎஸ்டி போட்டு அதுக்கப்புறம் ஸ்கீம் அமௌண்ட்டை மட்டும் அந்த கிராம்ஸுக்குரியதை மட்டும் மைனஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே அப்படிலாம் கிடையாது. உங்களோட செய்கூலி சேதாரத்துக்கெலாம் அவங்க வந்து எந்த ஜிஎஸ்டியும் போடலை உங்களுக்கு. ஸோ அவங்க வந்து இந்த 66,000க்கு போட்டிருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா விழுந்த இந்த 27,363 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க.
ஸோ நான் வாங்கின பொருளில் எந்த ஸ்டோனும் கிடையாதுங்க. இப்படி ஸ்டோன் ஏதாவது இருந்தால் அந்த ஸ்டோன் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும். பட் இவங்க இங்கே வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ரூ. 11,719, ரூ. 7,294. இந்த 2 கால்குலேஷனும் வந்து எப்படி அப்படிங்கிறது தான் அந்த கையல் சிஸ்டர் வந்து எனக்கு போட்டு அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த கால்குலேஷன் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. நிஜமாகவே இந்த கால்குலேஷனை போட்டு அனுப்புனவங்க வந்து பயங்கர ஜீனியஸ் தாங்க. ஏன்னா ஒரு மேக்ஸ் டீச்சராக எனக்கே வந்து பயங்கரமாக டஃப் கொடுத்தது இந்த கால்குலேஷன்னே சொல்லலாம் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரூ. 11,719 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 7,150 இன்ட்டு 1.639 என்னமோ போட்டிருந்தாங்க. இந்த 1.639 எங்கிட்டிருந்து வந்ததுன்னே என்னால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியலங்க. பட் அவங்க வந்து போட்டிருந்தாங்க டோட்டல் வெயிட் வந்து இவ்வளவு அப்படின்னு போட்டுட்டு அக்குமுலேட்டட் வெயிட் எனக்கு இவ்வளவு. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 3.299 வந்தது பார்த்தீங்களா. ஸோ நமக்கு அக்குமுலேட் ஆன கிராமுக்கு வந்து வேஸ்டேஜ் 15.99% வேஸ்டேஜ் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த கால்குலேஷனை போடுறாங்க. போட்டால் 1.639 கிராம் வருது. ஸோ இதைத்தான் வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்காங்க அவங்க. இந்த 7,150 இன்ட்டு 1.639 மல்டிப்ளை பண்ணுறப்ப ஒரு ரூ. 11,719 வருதுங்க. இது வந்து எனக்கு ஸ்கீமில் பெனிஃபிட்டாக கிடச்சது. அதாவது இந்த டோட்டல்லேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறாங்க அவங்க. ஏன்னா நான் வந்து கட்டினது வந்து 10,250 மில்லிகிராம் சேர்ந்துருந்ததில் அதுக்கு வந்து சேதாரம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்களே, அதனால் அந்த சேதாரம் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு ரூ. 7,150 அப்படின்னா அதை வந்து மைனஸ் பண்ணி எனக்கு போடுறாங்க அவங்க. அப்போ இந்த கால்குலேஷன் ஓகேவாயிடுச்சு. திரும்ப இந்த ரூ. 7,294 எதுக்கு மைனஸ் பண்ணியிருக்காங்கன்னு பிடிபடலை. ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10 கிராம் 251 மில்லிகிராம் இருந்தது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு வந்து எனக்கு ஆவரேஜ் வெயிட் தானே போட்டிருந்தாங்க. இங்கே நான் காமிச்சேன் பாருங்கள், 6,438 40 வந்து ஆவரேஜ் வெயிட்டுன்னு காமிச்சிருந்தேன் நான் உங்களுக்கு. அதாவது 66,000 கட்டியிருந்தோம். 66,000 அந்த 10.250 டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 6,438 வந்திருந்தது. ஸோ இந்த வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெயிட்டை வந்து டிஃப்ரென்ஸு இந்த 7,150 எனக்கு ஆவரேஜாக எவ்வளோ விழுந்திருந்ததுன்னா 6,438. இதை மைனஸ் பண்ணுறாங்க. மைனஸ் பண்ணால் ஒரு 711 வருது. இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறாங்க இந்த கிராம்ஸுக்கு. மல்டிப்ளை பண்ணி இதுவும் நமக்கு டிஸ்கவுண்ட்டாக வருது. ஏன்னா அவங்க வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு செய்கூலி சேதாரம் போட்டு எழுதியிருக்காங்க. பட் எனக்கு அந்த 10 கிராமுக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வராதில்ல. இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டை விட எனக்கு கம்மியாக தானே வந்தது, அந்த 6,000 சில்லற தானே வந்தது. அதனால் அதை மட்டும் போட்டு அந்த டிஃப்ரென்ஸை வந்து இதில் போடுறாங்க. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ ஒரு ரூ. 19,014.42 வருது. ஸோ இந்த 19,000 தான் எனக்கு ஸ்கீமில் கிடச்ச பெனிஃபிட். ஸோ நான் சிட்டு போட்டு சேர்த்ததுனால எனக்கு இந்த ரூ. 19,000 லாபமாக கிடச்சிருக்கு எனக்கு. ஸோ அந்த 19,000 சில்லறையை வந்து மைனஸ் பண்ணுறாங்க. மைனஸ் பண்ணால் எனக்கு ஒரு 93,362 வருது. பட் அவங்க எப்படி கால்குலேஷன் வந்து அதே மாதிரி தான் போட்டிருந்தோம். பட் அங்கேயும் எனக்கும் வந்து ஒரு ரூ. 2 டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. இங்கே 93,359 55 அதாவது ரூ. 60. 93,360 வந்திருந்தது. எனக்கு இங்கே 93,362 வந்திருந்தது. ஸோ அதிலேருந்து அந்த ஒரு 15% டிஸ்கவுண்ட் 1.5% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த இதுக்கு. அந்த இதை வந்து போட்டிருக்காங்க. அது வந்து ரூ. 350 கிட்ட வந்தது. ஸோ அதை தான் போட்டிருக்காங்க. மைனஸ் பண்ணால் 93,010. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 93,010 வரும். ஸோ இந்த 93,010க்கு 3% ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா ரூ. 2,790. ஸோ இந்த ரூ. 2,790 தான் 1.5% இதில் பாதியாக போட்டிருப்பாங்க. ரூ. 1,395 15 காசு, ரூ. 1,395 15 காசுன்னு போட்டிருக்காங்க இந்த ரூ. 2,790. ஸோ இந்த அமௌண்ட்டையும் இந்த 93,010 ஆட் பண்ணுறாங்க. ரூ. 2,790. அப்போ 95,800. ஸோ இதுதான் ஃபைனல் அமௌண்ட் 95,800. ஸோ இதில் சிட்டில் வந்து 66,000 கட்டியிருந்தேன். ஸோ மீதி வந்து 29,800 நான் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கால்குலேஷனை வந்து நிஜமாகவே அவங்க வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டு போட்டாங்கன்னே என்னால் இப்போயும் கணிக்க முடியல. ஆனால் இங்கே போட்டிருந்தாங்க இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்து 711 60 காசுன்னு போட்டிருந்தாங்க. அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணி இந்த அமௌண்ட் எழுதியிருக்காங்கங்கிறது எனக்கு ஏன் அப்படி எழுதுகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. பட் அவங்க சூப்பராக கால்குலேஷன் போட்டு அனுப்பியிருந்தாங்க.
ஸோ ஓவராலாக போத்தீஸில் வந்து எனக்கு ஜிஎஸ்டி வந்து நம்ம கட்டின அமௌண்ட்டுக்கு தான் கட்டுறோம். எக்ஸ்ட்ராவாக வந்து நமக்கு செய்கூலி சேதாரம்லாம் அவங்க சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக நமக்கு மைனஸ் பண்ணிடுறாங்க. ஸோ எனக்கு ஓவராலாக போத்தீஸோட இந்த சிட்டுக்கு போடுற பில்லு வந்து ஓகே தான். அது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டு தான் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிவ் அவேக்கு என்ன கிஃப்ட் வாங்கியிருந்தேன், வின்னர்ஸ் யார், அவங்க எப்படி என்னை காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ நான் கிவ் அவே வின்னர்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறேன்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேங்க. ஸோ இப்போ தான் என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கீப் ஆன் வாட்சிங்க. அதே மாதிரி நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கண்டிப்பாக ஜென்யூனாக கமெண்ட் பண்ணுங்கங்க. இன்னொரு சேனல் அழகன் முருகன் சேனலில் ட்ராவல் வீடியோஸ் நிறையா போட்டுட்ருக்கேங்க. ஸோ கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிறத நிறையா வீடியோஸ் போட்டுக்கிட்டே தாங்க இருப்பேன். கீப் சப்போர்ட் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.